மக்களே, மாறன் வீரா செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. சந்திரலேகாவும் இந்த கேஸை விடுற மாதிரி இல்லை. அதுக்கு ஏற்றவாறே சூர்யாவும் சந்திரலேகாவோட ஃபோனில் ஒரு வீடியோ ஆதாரத்தை அனுப்புகிறாங்க. அதை பார்த்த உடனே இனிமேல் இந்த வீராவை சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்கள கூப்பிட்டு விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த வாட்டி நம்ம வீராவை கைது பண்ணதுக்கு தயாராகிட்டாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் போகிற போக்க பார்த்தா வீராவுக்கும் அவங்களுக்கும் ஏதாவது பிரச்சனை ஆகிடுமோன்னு சொல்லிட்டு நம்ம மாறனும் பெயிலுக்காக அப்ளை பண்ணியிருக்காங்க. இதை தெரிஞ்ச நம்ம ராமச்சந்திரனும் மாறன்கிட்ட பயங்கரமாக எரிச்சல் ஆகும்போது ஒரு கட்டத்தில் எல்லா உண்மையிலும் கண்டுபிடிக்கிறதுக்கு மாறன் செம அதிரடியாக இறங்கிட்டாங்கன்னே சொல்லலாம். சூர்யாவோட சுயரூபத்தை சீக்கிரமாக கண்டுபிடிக்க போகிறாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள பிறக்க பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சூர்யாவை இந்த குடும்பத்தில் உள்ளவங்க யாருமே நிம்மதியாக இருக்கக்கூடாது. இப்போ என்ன செய்யலாம், எப்படியாவது அந்த சந்திரலேகாவுக்கு ஒரு வீடியோவை அனுப்பிட வேண்டியதான். அந்த வீரா, பிருந்தா, கண்மணி எல்லாருமே மறுபடியும் கைது பண்ணி இந்த இடத்துலேருந்து கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு சூர்யாவும் ஒரு வீடியோவை அனுப்புகிறாங்க. சந்திரலேகாவும் அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை எதற்காக நமக்கு அனுப்பியிருக்கான்னு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது கரெக்டாக சூர்யாவும் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி, என்ன மேடம் வீடியோ எவிடன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது, யார் நீ பேசுகிற அப்படின்னு சொல்லும்போது, நான் யார் பேசுகிறேன்னு உங்களுக்கு முக்கியம் கிடையாது. அந்த வீரா, கண்மணி, பிருந்தா பற்றின உண்மைகள் எல்லாமே உங்களுக்கு தெரியணும்ல, அதுக்காக தான் இந்த வீடியோவை அனுப்பியிருக்கேன். பார்த்தீங்களா, அவங்க அன்னைக்கு கேஸ் சம்மந்தமாக கேட்கும்போது ஒரு கோவிலுக்கு போனேன்னு சொன்னாங்க. அந்த கோவிலோட ஃபுட்டேஜ் தான் அனுப்பியிருக்கேன். அதில் எங்கேயாவது அவங்களோட முகம் தெரியுதான்னு பாருங்கள். விஜயோட கேஸ் கோர்ட்டில் வரும்போது அந்த டைமுக்குள்ள வீடியோ எவிடன்ஸ் தான் இது. அந்த ஃபுட்டேஜில் அவங்களோட முகம் எதுவுமே இல்லை. உங்கள்கிட்ட இந்த டைமுக்கு தானே அவங்க கோவிலுக்கு போகணுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி வீரா, கண்மணி, பிருந்தா யாராவது ஒருத்தங்க அந்த இடத்துல இருக்காங்களா அப்படி சொல்லும்போது சந்திரலேகாவும் அதை இன்னும் கொஞ்சம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம், இவங்க சொன்ன மாதிரி எதுவுமே இல்லையே, இவங்கள சும்மாவே விடக்கூடாது. கண்டிப்பாக இந்த விஜயோட கேஸுக்கும் அந்த மரணத்துக்கும் காரணம் எல்லாமே அந்த வீரா, கண்மணியாக தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு சந்திரலேகாவும் அந்த வீடியோ எவிடன்ஸ் வச்சு மறுபடியும் நம்ம வீராவோட வீட்டுக்கு வந்து கண்டிப்பாக வீரா, கண்மணி எல்லாரையுமே மறுபடியும் விசாரணை பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கே இழுத்துட்டு வராங்க. நம்ம மாறணும் என்னதான் தடுத்து நிறுத்தினாலும் சந்திரலேகா கேட்குற மாதிரி இல்லை. என்ன உங்களை பற்றி எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டிங்களா, பண்ணுற காரியம் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஏதோ எதுவுமே தெரியாத மாதிரி ஆக்டிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்ருக்கீங்க. உங்களெல்லாம் சும்மாவே விட போகிறதில்ல. நீங்கள் அன்றைக்கி என்கிட்ட என்ன சொன்னீங்க விசாரணை பண்ணும்போது, இந்த மாதிரி கேஸ் நடந்துட்டு அதுக்கப்புறமா நான் அந்த டைமில் கோவிலுக்கு போனேன் தானே சொன்னீங்க. எங்கே எந்த டைமுக்கு போனீங்க? நீங்கள் சொன்ன டைம்லேருந்து அடுத்த நாள் காலையில் வரைக்கும் நான் பார்த்தாச்சு. ஆனால் அங்கே உங்கள் முகம் எதுவுமே இல்லை. அந்த வீடியோ ஃபுட்டேஜில் யாருமே இல்லை. அது எப்படி நீங்கள் சொன்ன டைமுக்கு இல்லாமல் இருப்பீங்க? அப்போ நீங்கள் சொன்னது எல்லாமே பொய்யா தானே இருந்திருக்கு. அப்போ நிஜமாவே விஜயை நீங்கள் தான் எங்கேயோ கடத்திட்டு போயிருக்கணும் அப்படி சொல்லும்போது நம்ம வீரா, கண்மணி எல்லாருமே பதட்டாயிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கண்மணி வீரா கிட்ட அந்த வீடியோவை 1க்கு 2 முறை நான் ஜூம் பண்ணி வேற பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். உங்களோட முகம் எதுவுமே இல்லை. அப்போ எல்லாரும் சேர்ந்து என்னையே ஏமாற்றி இந்த மாதிரி பண்ணிடலான்னு யோசிச்சிங்களா? உங்களெல்லாம் சும்மா விடவே போகிறதில்ல. ஒழுங்கு மரியாதையாக உண்மையை ஒத்துக்காங்க. விஜயோட இந்த நிலைமைக்கு காரணம் நீங்கள் தானே. விஜய் எங்கே இருக்கா அப்படிங்கிறத ஒத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்திரலேகாவும் இந்த வாட்டி நம்ம வீரா, கண்மணியை விடுற மாதிரி இல்லை. இதை பார்த்த மாறணும், என்ன மேடம் நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க, தேவையில்லாமல் ஏதோ ஒரு எவிடன்ஸை பார்த்துட்டுன்னு சொல்லிட்டு இவங்களை இந்த ஸ்டேஷனுக்கு கூட்டு வச்சு விசாரணை பண்ணதெல்லாம் கொஞ்சம் டூ மச் தான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சந்திரலேகாவும் ஒழுங்கு மரியாதையாக இப்போ போய்க்க, எனக்குன்ட்ட எவிடன்ஸ் எல்லாமே இருக்குது. அப்படி இருக்கும்போது நான் விசாரணை பண்ணுறது சரிதானே. அந்த விஜய்க்கு எதிரிங்கிறது நீங்கள் தான். அவங்க அம்மா கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்கனால தான் ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிருக்கணும். இதுக்கு மேலே நீங்கள் உண்மையை ஒத்துக்கலன்னு வச்சிங்களா, அதுக்கப்புறமா என்னோட பாணிபடி நான் விசாரணையை பண்ண ஆரம்பிச்சிருவேன் அப்படி சொல்லும்போது நம்ம கண்மணி, பிருந்தா எல்லாருமே பதட்டம் ஆயிடுறாங்க. அதே சமயத்தில் மாறனும் சந்திரலேகாவை எதிர்த்து நிற்கும் போது சந்திரலேகாவும் இனிமேல் இந்த கேஸில் உன்னால் எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம வள்ளியம்மையும் ஏன் நம்ம குடும்பத்துக்கு இப்படியெல்லாம் ஆகுதுன்னு தெரிய மாட்டேங்குது, மறுபடியும் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக தான் இருந்துட்டுருக்கு. இந்த குடும்பம் இப்போ தான் நிம்மதியாக இருக்கும்னு பார்த்தா அதுக்குள்ளே இந்த கேஸ்னால என்றைக்குமே கண்மணி, பிருந்தா யாருக்குமே நிம்மதியே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சூர்யாவுக்கு இது எல்லாத்தையுமே பார்த்த உடனே தான் நிம்மதியாகுது. நம்ம நினச்ச மாதிரி தான் நடந்திருக்கு. நல்ல வேலை, இனி இந்த கண்மணி எல்லாருமே வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டாக ராமச்சந்திரன் எல்லாரும் இருக்கும்போது அங்கே ஒரு போஸ்ட் வருது. இது கவர்மெண்ட்லேருந்து வந்த போஸ்ட்னு சொன்னோடனே நம்ம ராமச்சந்திரன் அதை பிரித்து பார்க்குறாங்க. அதில் நம்ம வீரா, கண்மணி, பிருந்தாவோட பேர் இருக்குது. இது என்ன பேல் லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது யார் இதை அப்ளை பண்ணது அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம மாறணும்,
நான் தான் அத அப்ளை பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ராமச்சந்திரனும், "என்ன இப்படி ஒரு பெரிய முட்டாள்தனமான வேலைய செய்து வச்சிருக்க? எதுக்காக இப்படி ஒரு வேலைய செய்த? அவங்க தான் தப்பே பண்ணலன்னு சொல்றாங்கல்ல. அதுக்கப்புறமா நீ இப்படி லெட்டர் வாங்கி வச்சிருந்தேன்னா, இவங்க மேல தான் தப்புன்னு ஆயிடாதா?" அப்படின்னு சொல்லும்போது நம்ம மாறணும், "இல்லப்பா எதுக்கும் ஒரு ஜாக்கிரதையா இருக்கணும்ல. அதுக்காக தான் இப்படி செய்திருக்கேன்" அப்படின்னு சமாளிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ராமச்சந்திரன், "நீ செய்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல மாறா. வீட்ல நடக்கிறதே சரியில்ல. என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம இப்படி பண்ணிட்டல்ல" அப்படின்னு சொல்லிட்டு, "எதுவும் பண்ணிக்க" அப்படின்னு சொல்லி நம்ம மாறன வழக்கம் போல நம்ம ராமச்சந்திரனும் எதிர்த்து பேசிட்டு போறாங்க. ஆனா நம்ம வீராவும் மாறன் கிட்ட வந்து, "என்ன மாறா இப்படி ஒரு வேலைய செய்து வச்சிருக்க, என்கிட்ட கூட சொல்லாம" அப்படின்னு சொல்லும்போது நம்ம மாறனும், "இல்ல வீரா, நடக்கிறத எல்லாத்தையுமே பார்த்தா அந்த சந்திரலேகா விடுற மாதிரி இல்ல. அந்த விஜி நல்லபடியா இருக்கான்னு சொல்லிட்டு வெளியில தெரிஞ்சா தான் நமக்கு எல்லாமே பிரச்சனை இல்லாம இருக்கும்" அப்படின்னு சொல்லி நம்ம மாறனும் அவங்ககிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல சூர்யாவோட சூழ்ச்சி வேலை எல்லாமே மாறன் கூடிய சீக்கிரத்துல கண்டுபிடிக்க போறாங்கன்னே சொல்லலாம்.